மேஜிக்கல் ஷாட். உட்காரு. இன்ட்ரோ கொடுக்குற ஆள் அவரு. நீ வந்து வேடிக்கை பார்க்குற ஆள். கேமர் மூஞ்ச காமிங்க. நீ பார்த்துட்டு இருக்கிறது எஸ்ஆர்யூ நாட்டி பாய்ஸ். நான் உங்கள் சாய். நீ நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த கேம் டெவலப்மெண்ட்னால என்னன்னு தெரியாதா, கோடிங்னால என்னன்னு தெரியாதா, யூனிட்டி இந்த மாதிரி கேம் இன்ஜின்னால என்னன்னு தெரியாதா, இதெல்லாம் தாண்டி கேம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. அந்த இன்ஜினை கோடிங்கே இல்லாம அனிமேஷனே இல்லாம ஒரு தரமான கேம் இன்ஜின் சொல்ல போறேன். இந்த கேம் இன்ஜின் என்னன்னா பவர் பாயிண்ட். அது உங்க எல்லாரோட விண்டோஸ் லேப்டாப்லயுமே இருக்கும், பிசிஸ்லயுமே இருக்கும். ஸோ பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணி எப்படி கேம் செஞ்சிருக்கோங்கிறது வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நாங்க செஞ்ச கேமை இப்போ ஒரு பிளேயர் வச்சு விளையாட வைக்க போறோம். பிளேயர் இவர் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி பிளே ஸ்டேஷன் பவர் பாயிண்ட்ல எப்படி கேம் செஞ்சுன்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லித்தரேன். அதுக்குள்ள எண்டுக்கு போயிட்டேன். லெவல் 1 அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறா இவன் எப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெவல் முடிப்பாடோ அது எப்படி இந்த வீடியோ கண்டினியூ ஆகும். பேக் ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சிட்டான். ஆஃப்டர் 1 hour ட்ரை செகண்ட் லெவல். ஒன்றும் இல்லை, அந்த கர்சரை இது மேலேயும் படாமல் கொடுத்தது க்ரீன் டாட்டில் முடிக்கணும். அதான் கதை. முடிக்கிறதுனா ஒரு கடினமாக உழைக்கிறார். அஞ்சாவது லெவல் முடிச்சுட்டு 6வது லெவல் போறாப்புல. இன்னும் 4 லெவல் வேற இருக்கு. கோரிக்காது 9th லெவல் தான். நாங்கள் ஒரு சிக்கலான சிறப்புண்ட வேலையை வச்சிருக்கோம். ஆடுங்க தம்பி. கர்சன் நீ கீழே மறைச்சு வச்சிருந்தா அப்புறம் ஓகே முடிக்க மாட்டான், தெரிஞ்ச விஷயம். அப்படியே கொண்டு வட்டான். கிளிக் பண்ணாதான் இந்த லெவல் ஆன் ஆகும். ஏன்னா அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஈஸி லெவலு 10வது லெவல் தான். அவ்வளோதான் இந்த கேமை பற்றி. டைம் வேஸ்ட் பண்ணாம ஒர்க்கா பாருங்கண்ணா. ஆமாம், அது கடைசியில் பாருங்க என்ன வருதுன்னு பாருங்க டைம்.